என்னுடைய பெயர் பாரதி ராஜா, கடமலைமேலி ஒன்றியம், பொன்னமுடைய ஊராட்சி. இப்போ இந்த வனக்குழு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். எந்த இதுவுமே வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறாங்க. ஆக்கிரமிப்பதின்றதே கிடையாது. பூர்வ குடிகளாக 5 தலைமுறைகளுக்கு முன்னாடி இங்கே வந்து விவசாயம் பார்த்து எல்லா நாகரிக வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. ஜமீன் காலத்திலிருந்து அன்னைக்கு வீட்டு வரி 1.25 ரூபா காலத்திலேருந்து எல்லா படமும் கட்டியிருக்காங்க. தற்பொழுது இது எல்லாமே விவசாய நிலமாக கிட்டத்தட்ட 1,40,000 ஏக்கர் விவசாய நிலமாக இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு நடைமுறையில். இதை ஆய்வு பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்ட கலெக்டர் 2009 திரு சுனில் பாலிவால் அப்படின்ற கலெக்டர் அதுக்கான ஆதாரங்கள்லாம் ஒப்படைச்சிருக்காரு. இன்னைக்கு மாவட்ட கலெக்டர்கிட்ட எந்த ஒரு ரீசனபிளான விஷயங்கள் கேட்டாலும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாரு. கேட்டு சொல்கிறேன்றாங்க, திருப்பி எங்களுக்கு எதுவும் தகவல் சொல்கிறதில்ல. இப்போ நேற்று விட்ட அறிக்கைகளோட அரசு ஊழியர் 118 பேரை வெளியேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மறுத்து மனு கொடுத்து தான் வந்திருக்கோம். என்ன காரணம்னா, ஒரு குடும்பத்தில் 4 பேர் பசங்க இருப்பாங்க, பிள்ளை இருப்பாங்க. அவங்க வீட்டில் யாரோ ஒரு புதிய ஒரு தலைமுறையில் ஒரு பையன் போயிருப்பான் வேலைக்கு. அந்த ஒருத்தரை பேஸ் பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியேறுங்க, அந்த நிலத்தை விட்டு வெளியேறுங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது சாத்தியக்கூறு இல்லை. 2வது, கலெக்டர் ஆஃபீஸ் எந்த தகவல் வந்தாலும் பொதுமக்களை வந்து சென்றடைகிறதே இல்லை. ஒரு நிலத்தை ஆக்கிரமிப்புன்னு சொல்லியாச்சுன்னா இருதரப்பும் வச்சுட்டு பேசி இது யார் ஆக்கிரமிப்பு, இது ஆக்கிரமிப்பு இல்லைன்னு சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. கடந்த இந்த 3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா 2022 தீர்ப்பு வந்துச்சு சொல்கிறாங்க. 2019 3 பெஞ்ச் அடங்கிய நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மலை கிராம மக்கள் வாழக்கூடிய இடத்துல அரசு சார்ந்தோ அரசு சாராமலோ அவங்க பட்டா வச்சுருந்தாலும் சரி, பட்டா வைக்காமல் விவசாயம் பண்ணாலும் சரி, அதுக்கான அந்த சொத்து விவர அடிப்படையில் பட்டா கொடுக்கணும்னே சொல்லியிருக்காங்க. தற்போது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. கவர்மெண்ட்டு மக்களை சாத்தியமாக மறைமுகம் வச்சு இந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள இடங்க. இந்த இடத்த எல்லாத்தையும் கார்பரேட் வங்கிகளுக்கோ கார்பரேட் வெளிநாடுகளுக்கோ கொடுக்குற மாதிரி தெரிய வருது தற்போது ஒவ்வொரு நியூஸாக வரும்போது. அதுபோக இங்கே இருக்க மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன அச்சுறுத்தல் டெய்லி நடந்துட்டு இருக்கிறதுனால எந்த குழந்தையும் நிம்மதியாக பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, பள்ளிக்கூடத்தை படிக்க முடியல, மருத்துவ உபகரணங்கள் எங்களுக்கு வேகமாக கிடைக்காமையும் நிற்கிது. இதை மாவட்ட நிர்வாகமோ மாநில நிர்வாகமோ மத்திய நிர்வாகமோ தலையிடணும். தலையிடாத பட்சத்தில் இதை விவசாயிகளை முன்னின்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் தெரிவிச்சுக்கிறோம்.